ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ஒரு வித்தியாசமான ரெசிபி எக் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வாட்டி ஊருக்கு போகிறப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் முட்டையோட வெள்ளை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த எக் சில்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து சாஸ்லாம் சேர்த்து பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால சாஸ் எதுவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் நம்ம பிரிச்சிடலாம். நமக்கு வெள்ளை தான் வேணும். மீதி இருக்கிற இந்த மஞ்சக்கரு வச்சு நம்ம வந்து மயோனைஸ் பண்ணலாம், ஐஸ்கிரீம் பண்ணலாம், புட்டிங்கெல்லாம் பண்ணலாம். அதனால் இதை வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். மூடி போட்டு எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓரங்களை லைட்டாக எண்ணெய் வச்சு தடவிக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தடவிட்டு இதை உள்ளே மாற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும். தண்ணி லைட்டாக கொதித்து வந்ததும் இதை உள்ளே வச்சுட்டு ஒரு 17லேருந்து 20 நிமிஷம் போல் மிதமான சூடில் வேக வச்சுருங்க. இந்த மாதிரி லைட்டாக பபிள் வந்ததும் உள்ளே வச்சுட்டு மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. எடுத்து வெளியே வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள், ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 1/4 கப் சோள மாவு, 1/4 கப் மைதா மாவு, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகு, தேவையான அளவு உப்பு, கடைசியாக தண்ணி சேர்த்து இதை வந்து கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் முட்டை மேலே நல்லா கோட் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு பீஸாக உள்ளே சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. எக் 65 மாதிரி சும்மாவே சாப்பிட்றலாம். இப்போ எக் சில்லி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம பொரிச்ச எண்ணெயிலேருந்து ஒரு பெரிய கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது 5லேருந்து 6 பல் போல் பூண்டை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கூடவே 5 பச்சை மிளகாய், எக் சில்லி இல்லை 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கட்டும். அடுத்தது இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் வந்து 3 மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து நிறைய வெங்காயம் சேர்க்கணும். இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் நம்ம இதை வந்து வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறானதும் இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். 3 வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும். எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு குடை மிளகாவையும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வேக வச்சா போதும். நீங்கள் சாஸ்லாம் சேர்க்க விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு முட்டையை சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம இன்றைக்கி எதுவும் சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா முட்டையோட நல்லா கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா! நம்மளோட சுவையான நல்ல காரசாரமான எக் சில்லி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சாஸ் எதுவும் சேர்க்காமே நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.